சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இருந்துட்டு போங்க, எனக்கு எதிரியாவே இருந்துட்டு போங்க. ஆமா, இவ்ளோ பேசுறீங்களே. எங்க அண்ணன் தாம்பூல தட்டுல பூ, பழம், பத்திரிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு என்ன பிரச்சனையா பண்ண வந்தான்? இல்லல, சொந்தம் பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு உங்க வீடு தேடி வந்தவன தாம்பூல தட்டை எட்டி உதைச்சு அவமானப்படுத்தினதும் இல்லாம அவனை அடிச்சிருக்கீங்க. இவெல்லாம் யாரு? பொடி பையன். எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்னம்மா, ஏன் எங்களை தடுக்கிற? இங்க பாருங்க, இவன் இல்ல, நீங்க எவ்வளவு பெரிய படை வீரனையும் கூட்டிட்டு வாங்க, ஆனா எங்களோட பாசம் தான் எங்களோட பலம். என் அண்ணனை உங்க பையன் அடிச்சா அவனை பதிலுக்கு நான் அடிச்சேன், அதோட சரியா போச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்ன அடிச்சு பதிலுக்கு நான் உங்களை அடிச்சேன்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஓஹோ, என்ன அடிச்சிருவியா? எங்க அடி, அடிடி, அடி பாப்போம். சொல்றேன்ல, அடி. எங்க அம்மா அப்படி எங்களை வளர்க்கல, மரியாதை கொடுக்க சொல்லிதான் வளர்த்திருக்காங்க. நீங்க கிளம்புங்க, அதான் உங்களுக்கு மரியாதை. என்ன நீ உங்க பொண்ண பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு பொண்ண நான் பெத்திருந்தா எப்பவோ விஷத்தை வச்சு கொன்னு இருப்பேன். யாருக்கும் அடங்காத ஆம்பளத்தனமா எல்லாம் இருக்கா? ஆமா, நான் ஆம்பளத்தனமா தான் இருப்பேன். பெத்த அப்பனை இழந்து தவிக்கிற குடும்பத்துல பிறக்கிற ஒவ்வொரு பொண்ணும் ஆம்பளத்தனமா தான் இருப்பா. இல்லனா உங்க புள்ளைய அண்ணனை அடிச்ச மாதிரி நாளைக்கு உங்க பொண்ணு என் தங்கச்சி அடிப்பால, அத நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணும்ல. இங்க பாருங்க, உங்ககிட்ட அதிகமா இருக்கிற ஒரே விஷயம் எது தெரியுமா? பணம் மட்டும்தான். அது அதிகமா இருக்குங்கிறதுனால உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க பத்திரிக்கையை வாங்கிட்டு வாங்க, வராம போங்க, அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா என் அண்ணனை மரியாதை இல்லாம நடத்துனீங்க பாருங்க, அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சாலும் அது எங்க எப்ப முடியும்னு கடவுளுக்கு தெரியும். அவன் சார்பா நான் முடிச்சு வச்சுட்டேன், கிளம்புங்க. ஏய், இந்த ராஜலட்சுமிய நீ அத்தையாதான் பார்த்து பேசிட்டு இருக்க. நான் உன்னை விரோதிய பார்க்க ஆரம்பிச்சனா என்ன கதி அவன தெரியாது, நாசமா போயிடுவேன். ராஜலட்சுமி, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். இந்த நேரத்தில் அவளை வாழ்த்த வேண்டிய வாயால சபிக்காத. அவ பண்ண தப்புக்கு நான் வேணா உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் கால்ல விழுந்துட்டு இருக்காத. போதும் விழுந்ததெல்லாம், இனிமே நெஞ்ச நிமித்திட்டு தில்லாரு. இங்க பாருங்க, என் குடும்பத்துக்கு நான் தான் பாதுகாப்பு. என் குடும்பத்தை யார் காலையும் விழ விட மாட்டேன். உங்க பிள்ளை கொண்டனா இங்க பொங்கிக்கிட்டு வரீங்கல்ல, அதே மாதிரி என் அண்ணனுக்கு கொண்டனா நான் டபுள் மடங்கா பொங்கிக்கிட்டு வருவேன். அதிகபட்சமா உங்களால என்ன பண்ண முடியும்? ஆளை வச்சு அடிப்பீங்க, இல்ல போய் கேஸ் போட்டு உள்ள அனுப்புவீங்க. அந்த பாவத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. இப்ப கிளம்புங்க. என்னமா ரொம்ப பேசிட்டு இருக்கா? என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்ப ஃபோன் பண்ணே வச்சுக்கோங்களேன். இவ்வளவு உண்டல் பண்ணி என்னடா? ஈரஸ், மாத்திரை மருந்து சாப்பிட்டு உடம்பு தேத்துற வழியை பாரு. ஐயோ, சொன்ன கேளு. இப்படி இவ்வளவு நாள் நீ சொன்னதாமா கேட்டுட்டு இருந்தேன், இப்ப நான் சொல்றேன், நீ கம்மன்று. உன்ன மாதிரி அப்பாவி அம்மாக்களாலதான் சில சொந்த பந்தங்க நம்மள போட்டு மிதிக்கிறாங்க. பாருங்க, இப்போ நீங்க கிளம்பலனா எங்க அண்ணனை எப்படி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினீங்களோ உங்களுக்கும் அதேதான் நடக்கும். ஏய், இப்படி ஒரு அவமானத்தை இது வரைக்கும் யாரும் எனக்கு பண்ணதில்ல. ஆனா இப்ப நீ பண்ணிட்ட. இந்த நிமிஷத்தையும் உன் முகத்தையும் எப்பவும் நான் மறக்க மாட்டேன். உன்னை நான் பாத்துக்கிறேன்.